அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். சீதாராம். வணக்கம். அனவேல் புதுவை ஆண்டாள் அரங்கர் பண்ண திருப்பாவை பல்பதியம். இன்னிஷாலே பாடி கொடுத்தாலே நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடக்குடியே தொல்பாவை பாடி அல்லவர்ல பல்வலியா நாடினி வேங்குடற்கு விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. இன்னைக்கு ஆண்டாள் அவருடைய திருப்பாவில 22வது பாசுரத்தை பார்க்க போறோம். அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டு கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிது எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தன் எழுந்தால் போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் நெந்தேலோ ரம்பாவாயின்னு சொல்லி இந்த பாசுரம். நேற்று பாஷையில் என்ன சொன்னா, மாற்றா உனக்கு வழிவந்த வாசற்கன் ஆற்றாது வந்து நடிப்பணி மா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோ ரம்பாவாய் நேற்றுக்கு பாஷுல்லா முடிக்கும்போது சொன்னான். அவனோட சேரமாட்டேன் அப்படின்னு சொல்றவா கூட கடைசியில தோத்து போய் போறான்னு சொல்றான். அது போல என்ன கேட்டா, இதுக்கு ஒரு உதாரணம் பெரியவாச்சம்பள நேற்று பாஷுல கடைசியில சொல்லும்போது சொன்னார் வியாக்கியானத்துல. மாற்றா உனக்கு வழிவந்த வாசருக்குன்னு கேட்டா, இந்தோட புள்ள ஜெயந்தன் ஒருத்தம் அவன் காக்கு ரூபத்துல வந்தான். வருஷம் பிராட்டி ராமரும் பிராட்டி சீதாமடியில ராமர் ஏகாந்தமா படுத்துன்னு இருக்க சித்திரக்கூடத்துல. அவன் காக்குரூபத்துல வந்து பிராட்டியை வந்து தீண்டினான் காம புத்தியோட. பிராட்டி பொறுமையா உட்கார்ந்துருந்தா. கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாலே ஸ்ரீ ராமரோட தூக்கம் கெட்டுவிடுமேனு. அவன் மேல அவன் துன்புறுத்த கடைசியில் அவன் திருமேனிலே ரத்தம் வந்து ஸ்ரீராமன் மேல படிஞ்சுது. ராமர் சற்று உணர்ச்சி வந்து எழுந்தார். பார்த்தா பக்கத்துல எந்த ஒரு அஸ்தனும் இல்லை. ஆனா ஒரு பக்கத்துல புள்ளியே பிரம்மாஸ்திரமா விட்டார். திரிலோகா சம்பரிப்பிக தமேவ சரணங்கதான்னு சொல்லி அவன் எல்லா உலகத்துக்கும் ஓடினான். அவன் அப்பாட்ட இந்திரன்ட்ட ஓடினான், பிரம்மாட்ட ஓடினான், சிவன்ட்ட ஓடினான். யாருமே காப்பாத்தல. ராமனுக்கு இப்படி ஒரு காம புத்தியோட பிராட்டியை தீண்டினா இல்லையா, உனக்கு நாங்கள் உதவி பண்ண முடியாது, ராமபானத்தை எங்களால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல அவன் திருப்பி ஓடி வந்து தமேவ சரணம் கதான்னு சொல்லி திருப்பி வந்து திரிலோகம் சம்பரிப்ப அப்படின்னு சொல்லி 3 லோகத்துக்கு அழிஞ்சு கடைசி ஸ்ரீராமன் சரணத்திலே வந்து விழுந்தானான் போக்கடம் இல்லாம. எப்படியோ உயிருக்கு ஆபத்து, ஆனா வந்து விழுந்தோடனே ராமர் அவனை வந்து கிருப்பையோட பரிபாலிச்சாரான். வதாருகமபி காக்குஸ்த கிருப்பையா பரிபாலையன் அப்படி சொன்னான். அப்படி வந்து போனா போறது எந்தாலும் சரணாதியும் பண்ணிட்டான், அபராதியா இருந்தாலும் சரணாதி பண்ணிட்டான்னு சொல்லி அவனை காப்பாத்தினாராம். அது போல மாற்றா அவனுக்கு வழிதன்னு வாசம் இருக்கு. அது போல அவனுக்கு அபச்சாரம் பண்றவா, அவனை எதிர்க்கிறவா கூட கடைசியில் தோத்து போய் அவன் காலில் விழுந்துறா, சரணாதி பண்ணி கொடுத்தா பழச்சிக்கலாம். அப்படி அம்பாள் அடிப்பட்டா கூட பழச்சிக்கலாம். ஆனா குணத்துல அடிப்பட்டா பழச்சிக்கவே முடியாது. அதுக்கிட்டேருந்து அவன் அப்படி குணத்திலேருந்து மீளவே முடியாது. நேற்று பாஷையில் முடிச்சான். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும் சொல்றான். அது தொடர்ச்சி என்ன சொல்றான், அங்கன்மான் நாளத்தரசர் அபிமான. அங்கம்னா அழகான உலகம், அழகான ஞானம்னா அழகான உலகம். இந்த உலகத்தை பிரம்மா படிச்சு பிரம்மா தன் போக உபகரணாலே தானே இந்த உலகத்தை அனுபவிக்கிறாராம். அது மட்டும் இல்ல, பிரம்மா படிச்ச அத்தனை ஜீவங்களும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. இந்த உலகம் வந்து அழகான உலகம் இல்லையா, எவ்வளவு அனுபவத்துக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. உலகத்துல எவ்வளவு அழகா விசித்திர எவ்வளவு அழகா அனுபவிச்சுட்டு இருக்கு இந்த உலகத்தை. இந்த பகவான் இந்த உலகத்தை கொடுத்து நம்மளுக்கு அனுபவத்தை கொடுத்துருக்காராம். அப்ப பிரம்மா வந்து அங்கன்மான் ஞானத்தரசர். அந்த உலகத்துல சில இடத்துல சில இடத்த தன்னிடம் சொல்லிக்கிறார் சில பேர் ராஜாக்கள். ஒரு பிரதேசத்தை ஒரு பகுதி ஆண்டு அந்த பகுதி தன்னுடையது, அது மட்டும் இந்த உலகமே தன்னுடைய நினைப்பாலாம் இருமாப்புல. அங்கன்மான் ஞானத்தரசர் அபிமானம், அவரோட அபிமானம், தன் அபிமானம். எல்லாமே உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே ஒரு அபிமானம் இருக்கு. என்ன அபிமானம்? நான் கூட அபிமானம் இருக்கு.
அந்த நான் கூட அபிமானம்னா அகங்காரம் பேர். இந்த அகங்காரம் இருக்கிறதோட உலகத்துல எல்லாருமே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கல்மான் அழுத்தர்ஷ அபிமான பங்கமாய் வந்து அபிமானமான அகங்காரம் பங்காயிடுது. எப்ப அடுத்து அப்படி என்னதான் எல்லாம் நான் தான் உலகத்தை ஆளக்கூடியவன், நான் தான் இந்த இடத்த ஆள்றேன், நான் தான் பெரிய ராஜா அப்படி இருமாப்போட இருந்தவா கடைசியில் கிருஷ்ணன்ட்டு வந்து தோத்துட்டான். அபிமான பங்கமாய் வந்து அவ அந்த கடைசியில் அந்த தன்னோட அபிமானத்தை விட்டுட்டு கிருஷ்ணன் காலில் வந்து விழுந்து கிடக்கலாம். அங்க பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே எங்க வந்திருக்கான் கிருஷ்ணனோட பள்ளிக்கட்டுக்கு வந்துடான். கிருஷ்ணனோட படுக்கையில வந்து கிருஷ்ணன் கட்டிலோட காலை பிடிச்சிண்டு கிருஷ்ணனோட படுக்கை காலை பிடிச்சிண்டு உட்கார்ந்துட்டு காலம் எலிவர அவள் அப்பேற்பட்ட ஒரு அவமானம் ஏற்படுத்துது. உலகமே தன்னு நினைச்சான். அப்படிதானே நினைச்சான் மகாபலி. நினைச்சான் மகாபலிட்ட போய் ஒரு யாச்சகம் வாங்கி மகாபலிட்டேருந்து எல்லாம் வாங்கிட்டான். அவன் பரம பக்தனுக்கு கொண்டு அப்படி காரியம் செஞ்சான். இவா ஒரு இருமாப்போட எதிரம்பு கோத்துன்னு வந்தா கிருஷ்ணன்ட்ட. கிருஷ்ணன் அவளை தோக்கடிச்சு அவளுக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்பட்டு கிருஷ்ணனோட பள்ளிக்கட்டுகளை வந்து உட்கார்ந்துட்டு அப்போ கிருஷ்ணன் அவ மேல இறக்கப்பட்டு சரி சரி இந்தாங்க உங்க ராஜ்யத்தை திருப்பி எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொன்னா கூட வேண்டாம்னு சொல்றாளாம். ஏன்னா திருப்பி இந்த அவமானத்தை எங்களால் திருப்பி எங்களால் இந்த அவமானத்தை பார்க்க முடியாது. அவன் ராஜ்யம் கொடுத்தா கூட வேண்டாம் சொல்லி அவன் படுக்கைகளை வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளாம். பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே அந்த படுக்கையில அந்த படுக்கை கீழே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளாம். சங்கம் இருப்பார் போர் வந்து தலை பெய்தோம். சங்கம்னா கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்கா. சாமானியம் இல்லை, அது கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காளாம். பல தேச ராஜாக்கள் தோத்து போய் கிருஷ்ணன் தோத்து போய் அவ வந்து திருப்பி ராஜ்யத்தை எடுத்துன்னு பொழைச்சு போங்க, திருப்பி ராஜ்யத்தை எடுத்துன்னு போவோம்னு சொன்னா கூட அந்த 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 எலிவர அந்த அவமானத்தை நினைச்சு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவ கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளாம். ஒரு பெரிய கூட்டமா வந்து அவனோட பள்ளிக்கட்டுல அந்த அழகான அந்த படுக்கறையில வந்து அவர் கூட்டமா உட்கார்ந்துருக்காளாம். சங்கர் போல் வந்து தலை பெய்தோம். அது இவன் சொல்ற நாங்களும் அது மாதிரிதான் வந்திருக்கோம். நாங்களும் என்ன பண்ணி பல பணியில வந்து ஒரு தோழியா எழுப்பி எங்களுக்கும் ஒரு அசதி வந்து கடைசியில் எங்க வந்தோம், உன் திருமாலைக்கு வந்துட்டோம். தலை பெய்தோம் நீயே கதின்னு ஒன்று திருவடியில வந்து விழுந்துட்டோம். வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல. அவளுக்குலாம் அபிமானம் போயிடுது, அவளுக்குலாம் கர்வம் போய் கிடக்கா. நான் வந்து உன் குணத்துக்கு ஆட்பட்டு வந்திருக்கோம். அதனாலதான் இங்க சொல்ற இந்த குணத்துக்கு ஆட்பட்டு வந்திருக்கோம். ஆனா குணே தாசியம் உப்பாகதான் இங்க பெரிவாசம்ல வியாக்கியானத்தை சொல்றேன். எப்படிங்கிற இளைய பெருமாளை போல லக்ஷ்மணன் எப்படி இருந்தான்னு கேட்டா ராமருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு முதல்ல ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து ராமரை பார்த்து ராமரை சோசனம் பண்ண இமம் குமாரை பார்த்து சோசனம் பண்றான். ராஜரிஷி தேவ பிரதமோ தாபசோ சஞ்சித பிரதன்னு. அப்புறம் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணனை விட்டு தான் பேச சொல்றான். ஏதோ இவருக்கு பதில் சொல்ல லக்ஷ்மணான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். லக்ஷ்மணன் வந்து ஆஞ்சநேயரோட பேசும்போது ஆஞ்சநேயர் வந்து சொல்லி ஆஞ்சநேயர் கடைசியில் லக்ஷ்மணன் சொல்ற நான் அவரை புரிஞ்சுட்டேன், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்ல. இப்ப இளைய பெருமாள் சொல்ற அவரை கேட்டா அவர் என்னோட தம்பின்னு சொல்லுவார், ஆனா தம்பியா இருக்க எனக்கு தகுதி இல்லை, நான் வந்து தாசன் அப்படின்னு சொல்றாரு. குணே தாசியம் உப்பாகதா, நான் அவருக்கு தாசன், ஸ்ரீராமருக்கு நான் தாசன். தாசன் தான் ஏதாவது என்ன கூலி கொடுக்குறா, உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறான்னு கேட்டா குணே தாசியம் உப்பாகதா, அவர் குணத்துக்கு தோத்து போய் நான் அவருக்கு ஆட்பட்டு கைங்கரியம் பண்றேன். ஏன்னா பக்கத்துல இருந்து அவருக்கு கல்யாண குணங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதுக்காட்டில ஒரு சம்பளம் வேணுமா, அதுக்காட்டில ஒரு கூலி வேணுமா, குணத்துக்கு ஆட்பட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா இதுதான் ஆஞ்சநேயருக்கே வழிகாட்டியாடுது. ஆஞ்சநேயர் பரமதாசனா இருக்கிறது எதுக்காக முதல்ல லக்ஷ்மணன் சொல்லும்போது நான் தாசனா இருக்கேன். அப்ப தாசன் தான் நம்மளோட சொரூபம். பகவானுக்கு அடிமையா பகவானுக்கு ஆட்பட்டு கைங்கரியம் தான் நம்மளோட சொரூபம்னு அப்பதான் தெரிஞ்சுட்டாரு ஆஞ்சநேய சுவாமி. அப்ப வந்து குணே தசை, அப்போ உன் குணத்துக்கு தோத்து போய் நாங்க உன் வீட்டை வாசல் நிற்கிறோம். அவெல்லாம் உன்னோட வலிமைக்கு தோத்து போய் அவமானம் ஏற்பட்டு நீ ராஜ்யத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்லி உன் பள்ளிக்கட்டில் இருக்க போல நான் குணத்துக்கு தோத்து போய் இருக்கோம் சொல்ல. சங்கமிப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே. அந்த கண்ணை வர்ணிக்கிறான். உன் அவனோட கட்டாட்சத்துக்கு தான் வந்திருக்கும். இவ்வளவு தூரம் எதுக்கு வந்துருவோம், நீ வந்து எங்களை பார்ப்பேன், உன் கண்ணால திருக்கண்களால கருணையோட பார்ப்பேன், பரியோட பார்ப்பேன் தானே வந்திருக்கும், பிரியத்தோட பார்ப்பேன் தானே வந்திருக்கும். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல. அந்த திருக்கண் எப்படின்னா கிங்கினின்னு சொல்றான். கிங்கினா சதங்க, காலைல ஒரு கொலுசுன்னு போட்டுக்கிறோம் இல்லையா, இந்த கொலுசுல என்ன பண்றான், ஒரு துவாரம் இருக்கும், உள்ள ஒரு குண்டு இருக்கும். அந்த குண்டு தான் வந்து உரசி சத்தத்தை உண்டு பண்ணும். அந்த துவாரம் இருந்தால் தான் சத்தம் வெளியில வரும். முழு பெரிய அந்த துவாரம் வழியா அந்த சத்தம் வருமா. அதுல வந்து கொஞ்சம் திறந்திருக்கும், வாய் கொஞ்சம் திறந்திருக்கும், உள்ள ஒரு குண்டு இருக்கும், அது ரவுண்டா இருக்கும். அது மாதிரி பல மணிகள் கோத்திருந்தா பல பல குண்டு அந்த மணிகள் கோக்குறது தான் சதங்கே பேர். கிங்கினி கால கொலுஷன் போட்டுக்கிறான்.
கிங்கினி வாஷ அது போல பெருமாள் எப்படின்னா பாதி கண்ணை முழுசா திறக்காம பாதி மூடி பாதி திறந்து இருப்பாராம். முழுசா கண்ணை மூடிட்டா உலகம் அழிஞ்சுவிடும், பிரளயம் வந்துடும். அது முழுசா கண்ணு திறக்காம எப்படியே பாதி மூடி பாதி திறந்து இருப்பாராம். கொஞ்சோண்டு கண்ணை திறந்துடு மூடி கொஞ்சோண்டு கண்ணு திருக்கண்களை திறந்துடு அப்படி அப்படி அதுதான் யோக நித்திரைன்னு பேரு. அது ஜெகத் ரட்சண சிந்தனையோட உலகத்தை எப்படி ரட்சிக்கிறது, எப்படி உலகத்தை எப்படி ரட்சிக்கூட சிந்தனையோட படுத்துட்டு இருக்காங்க. கிங்கினி வாய் செய்த அது கிங்கினி சதங்கியோட வாய் எப்படி சின்னதா திறந்திருக்குமோ கண்ணு லேசா சின்னதா திறந்திருக்கான், வளர்ந்து வளராம. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல அது திருக்கண் எப்படி இருக்குன்னா தாமரை போல இருக்கான். தாமரை போல விஷாலமா இருக்கு, காது வரைக்கும் நீண்டு இருக்கு. தாமரை வந்து குளிர்ச்சியா இருக்கும், அவர் கண்ணும் குளிர்ச்சியா இருக்கு. தாமரை வந்து தாமரை வந்து செவ்வி இருக்கும், செவந்து இருக்கும், அது மாதிரி செவந்து இருக்கு. அப்படி தாமரைக்குள்ள எல்லா லட்சணம் இருக்கு. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் அந்த தாமரை பூ போல அந்த கண்ணு இருக்கு, அப்படியே குளிர்ச்சியா இருக்கு, பார்க்கறதுக்கே குளிர்ச்சியா இருக்கு. அது மாதிரி அந்த கண்ணு வந்து செங்கன்னு சொல்றான். செங்கன்னு செவந்து இருக்கு. ஏன் செவந்து இருக்கு? ஒரு செவப்பு ரேக ஓடுமா கண்ணுல. அது எதனால செவந்துருக்கு கேட்டா கருணையால செவக்கிறது. பொதுவாக பகவானுக்கு கருணையால கண் செவக்கும். நம்ம எல்லாம் கோபப்பட்டா கண் செவக்கும், ஆனா கருணையாலும் கண் சிவக்குமா. ஆனா பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு வந்து கருணையால கண் செவந்திருக்கா. ஆனா பக்தா தேடி வரும்போது அவளை கருணையோடு பார்க்கும்போது அவர் கண் செவக்குமா. அதுக்கு கிங்கனி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிது எம்மேல் விழியாவோ. அந்த செங்கனை பொதுவா திறக்கணும்னு சொல்ல எடுத்தோன்னே திறந்துட்டா இவா சுப்ரபாதம் பாட வந்திருக்கா. இவா சுப்ரபாதம் பாடிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா அந்த கண் மலரணும். அந்த கண் மெதுவா அப்படியே அழகா எப்படி தாமரை எப்படி சூரிய கிரணத்துக்கு அப்படியே மலருமோ அது போல பக்தால் வந்து சுப்ரபாதம் பண்ண பக்தால பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண் மலருமா. அதனால வந்து கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிது அதுக்கிட்ட ஒரேடியா வந்து திறந்துட்டா அந்த ஒரு கண்ணோட தீட்சணத்தை நம்மளால தாங்க முடியாது, கண்ணோட இந்த ஒளியை தாங்க முடியாது. இதுக்கு உதாரணம் பெரியவாச்சி வியாக்கியான்னு சொல்ற. அது வந்து நீர்ச்சாவிலே வெள்ளம் என்றால் சாத்மிகை என்னமா போலேன்னு வியாக்கியானம். ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போறோம், இப்ப குற்றாலம் போல ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போறோம். போனோடனே டக்கு நல்லா கொட்டின்னு இருக்கு, தண்ணி கொட்டின்னு இருக்கும்போது உடனே நம்ம உடம்பு கொடுத்தா அப்படியே அந்த தண்ணி தலைமையில வந்து விழுந்துன்னா மூச்சு தரட்டும். அதுக்காக முதல்ல கையை கொடுத்து பார்ப்போம். அந்த தண்ணியில முதல்ல கையை கொடுப்போம், அப்புறம் லேசா காலை கொடுப்போம், அப்புறம் லேசா உடம்புல தோள்கள் உடம்புல முதுகு பக்கம் கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அந்த நீர்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா போய் நிற்போம். நீர்ல கொஞ்சம் கொஞ்சமா நின்னோன்னா அந்த நீரை வந்து நம்மளுக்கு அதை வந்து அதை ஏற்றுக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு வந்துடும். அப்போ அந்த மெதுவா அங்கே இங்கேயும் உடம்பு அசைச்சுட்டு அழகா அந்த நீர் விஷயத்துல குளிக்கலாம். எடுத்தோன்னு உடம்பு கொடுத்தா அப்படியே மூச்சு தண்ணீர்ப்படும். அது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்பை எப்படி கொடுக்குறோமோ அது போல அது மாதிரி கண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா தருக்கு. நீர்ச்சாவில எப்படி வந்து நீர்வீழ்ச்சியில் எப்படி ஒருத்தன் குளிப்பானோ அது போல முதல்ல அதை ஒரு அவைங்களா கொடுத்து மொத்தம் அப்புறம் முழுசா குளிப்பாங்க. அது போல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செங்கன் சிறிது முழுக்க பார்த்துட்டா அந்த தீட்சணை அந்த ஒளி எங்களால் தாங்க முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா திறக்கும் போது அழகா இருக்கும். கண்ணை உடனே டக்குன்னு அப்படியே உடனே பெருசா திறந்துட்டா அது பார்த்தா பயமா கூட இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா திறக்கும் போது தான் ஒரு அழகா இருக்கும். அது எப்பவுமே பதற்றத்தோடு எழுந்திருக்கூடாது காலம்புரை. அது மாதிரி பெருமாளையும் சொல்ல நீங்க ஒன்றும் பதட்டம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு சுப்ரபாதம் பாட தான் வந்திருக்கோம், யாருக்கு எந்த ஆபத்து இல்லை, யாராவது பக்தாளுக்கு ஆபத்து டக்குன்னு எழுந்து கிளம்பு வரோம். அது போல அது மாதிரி இல்லை, நாங்கள் வந்து உங்களுக்கு சுப்ரபாதம் பாட தான் வந்திருக்கோம், நீங்க மெதுவா கண்ணை திறக்கலாம். சொல்ல செங்கன் சிறிது எம்மேல் வழியாவோ எங்களை நீங்க பார்க்க வேண்டாமா, கொஞ்சம் கொஞ்சமா இருந்து உங்களோட பார்வை தான் எங்களுக்கு வேணும். இப்போ எதுக்கு நம்ம பெருமாள் சைனில் போயிடும்? பெருமாளோட கட்டாட்சம் வேணும். நம்ம பெருமாளை பார்க்குறப்ப இல்லை, பெருமாள் நம்மளை பார்க்கணும் இல்லையா? பகவான் நம்மளை பார்க்கணும்னா பகவத் சன்னிதியில் போய் நிற்கிறோம். கண்ணை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா திறந்து நம்மள அழகா அந்த அழகா அப்படி பார்க்கிறான், மலர்ச்சியால பார்க்கிறாராம். செங்கன் சிறிது எம்மேல் விழியாவோ எங்க மேல விழிக்கணும். அது எப்படி இந்த கண் எப்படி இருக்கணும்? எங்க மேல அழகா விழிச்சு பார்க்கணும். உன்னோட கட்டாட்சம் எங்களுக்கு வேணும். இத்தனை நோம்பு எதுக்கு நோந்திருக்கோம்? உன் கட்டாட்சத்துக்காக தான். நீ கட்டாட்சம் பண்ணுவே, நீ பார்ப்பே, உன்னை பார்க்கணும் தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க பார்ப்பது இருக்கட்டும், நீங்க மெதுவா சின்னதா அழகா கண்ணை திறந்து அழகா அந்த குளிர எங்களுக்கு கட்டாட்சின்னு சொல்லி அது அந்த கண்ணு எப்படி திங்களம் ஆதித்தன் எழுந்தால் போலே. ஒரு கண்ணு பார்த்தா திங்கள் போல் இருக்கு, ஒரு கண் பார்த்தா ஆதித்தன் போல இருக்கு. திங்கள்னா சந்திரன் போல குளிர்ச்சியா இருக்கு ஒரு கண். ஏன்னா எப்பவுமே பக்தா வந்து அவர் ரொம்ப குளிர்ச்சியா பார்ப்பாரான், சந்திரன் குளிர்ச்சி போல. ஆதித்தனா அதே சமயம் நல்ல பிரகாசமா இருக்கு. ஏன் பிரகாசமா இருக்குன்னு கேட்டா, பிரகாசமா இருந்தா தான் நம்ம அக்ஞான இருள் போகும். ஒரு கண்ணால வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அக்ஞானத்தோடு தான் நம்ம போய் நிற்கிறோம் பகவான்கிட்ட.
அந்த போகும்போது நம்ம அக்ஞானோட இருட்டை போக்குறதுக்கு அந்த பிரகாசம் வேணுமா. ஒரு கண்ணு சூரியன் போல நல்லா பிரகாசமா இருக்கு, அது நம்ம அக்ஞானத்தை போக்குறது. இன்னொரு கண் வந்து குளிர்ச்சியா பார்த்து நம்மள கருணையா பார்த்து நம்ம வந்து கிட்ட போய் பகவான் அணிவிக்கிறதுக்கு அது இடம் கொடுக்கறது. திங்களும் ஆதித்தனும் வேந்தாப்பல் சந்திரகாந்தானம் ராம் அதீவ பிரிய தரிசனம் இங்க வியாக்கியானத்தில் இருக்காரு. ராமர் புறப்பட்டு திருவீதியில வரும்போது அயோத்தியில ஜனங்கள் பார்த்து அப்படியே ஆனந்தப்படுவாங்க. அது எப்படின்னா அவர் முகம் வந்து ஒரு சந்திரகாந்தி மாதிரி இருக்கும், சந்திரன் போல குளிர்ச்சியா இருக்கும். மனசுல ஏதாவது ஒரு தாபம் இருந்தா கூட ராமோட முகத்தை பார்த்துட்டா அந்த தாபம் ஓடி போயிடுமா. மனசுல தாபம் எல்லாம் ஓடி போய் அந்த சந்திரபோடு அந்த முகர்ச்சி பாட்டே தாபம் போடும். அப்புறம் அந்த அந்த குளிர்ச்சியோட முகத்தை பார்த்தா திருப்பி பார்க்கணும்னு தோணும். பார்க்கணும்னு தோணிதான் திருப்பி பார்த்தோன்னே பிரியம் வந்துடும். பிரியம் வந்தோடனே திருப்பி பார்க்கணும்னு தோணும். திருப்பி வந்து பிரியம் வந்துடும். திருப்பி அப்படியே பிரியம் க்ஷணம் வளர்ந்துட்டே போகும். திருப்பி திருப்பி பார்க்க 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 அதீவ பிரிய தேசம். அந்த பிரியத்துக்கு ஒரு முடிவே இருக்க, பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அதுக்காக நம்ம அந்த வீட்டு வாசலை தாண்டி ஸ்ரீராமர் போனா கூட அவர் பின்னாடியே பார்த்து அவர் முகத்தை பார்த்துட்டே கடைசி மட்டும் போவாளாம். அந்த தர்பார் மட்டும் போயிடுவாளாம். ஏன்டா மறந்து வேணா அவரை பார்த்தா பிரியம் வருது, பிரியம் பார்த்தா பார்க்கணும்னு தோணுது. அது பிரியத்துக்கும் பார்வைக்கும் ஒரு போட்டி நடந்துட்டே இருக்குமா. அந்த பிரியம் வளர்ந்துட்டே இருக்குமா. அதீவ பிரிய தர்ஷன் ராமம் அதீவ பிரிய தர்ஷன் சந்திரகாந்தானம் ராமம் அதீவ பிரிய தர்ஷன் வியாக்கியானத்தை சொல்றார். ராமாயணத்தை வால்மீகி சொல்ற வியாக்கியானத்தை எடுத்துறார். அங்க திங்களும் ஆதித்தனும் இருந்தால் போல அங்கன் இரண்டும் கொண்டு அந்த ரெண்டு கண்களால என்ன பார்க்க. நீ பார்க்கும்போது ரெண்டு கண்களாலையும் பார்க்கணும். அரகுர பார்வை பார்க்கக்கூடாது, ஓர பார்வை பார்க்கக்கூடாது. பக்தால் பார்த்தா நல்ல மலர்ச்சியா ரெண்டு கண்களா இருக்கணும். ரெண்டு கண்ணும் ஒரு கண்ணும் சூரியன் ஒரு கண்ணும் சந்திரன் போல இருக்கு, ரெண்டு கண்ணும் தாமரை போல மலர்ந்திருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, செவ்வியா இருக்கு. அங்கன் அந்த அழகான இந்த கண்கள், இந்த கண்களை பார்க்கறதே அழகு இல்லையா. அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதே, எங்கள் மேல எங்களை வந்து நன்னா பார்க்கணும். கண்ணை திறந்து அழகா கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து அவ பூர்ணமா ரெண்டு கண்களாலே என்ன பார்க்கணும். அங்கன் இரண்டங்கோல் எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரொம்பாவை. அதனால எங்க மேல சாபம் போகும் சொன்னான். பாபம் ஒன்று இருக்கு, சாபம் ஒன்று இருக்கு. இந்த பாபம்னா நம்ம வந்து அதுக்கு பரிகாரம் தேடிக்கலாம். ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டோம், அதுக்கு பரிகாரம் பண்ணி அந்த பாவத்தை போக்கிடலாம். சாபம்லாம் அனுபவிச்சே தீரணும். அனுபவிச்சே தீர்தான் சாபம் பேர். சில பேர் நம்மளை சபிச்சிருவான். சில பேர் வந்து சபிச்சா அந்த சாபத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாவா. அந்த சாபம் அனுபவிச்சே தான் தீரணும்னு தான் சாபம் பேரு. அது இங்க சொல்ல எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரொம்பாவா. எப்படி ராஜாக்கள்லாம் தன் அபிமானம் குறைஞ்சி வந்திருக்காளோ அது மாதிரி எங்களுக்கு என்ன அபிமானம், ஸ்ரீ அபிமானம், நான் கூட அபிமானம். அந்த அபிமானம் தொலைகிறதுக்கு நீ முதல்ல பார்க்கணும். அந்த பார்த்துட்டு அப்புறம் என்ன கேட்டா அந்த சாபம் போகணும். மற்ற விஷயாரி பார்க்கும் போது விஷயாரி பார்வைக்கு விஷம் தீர்மா போல இங்க பெரிவாச்சம் வியாக்கியானம். ஒரு விஷம் கடிச்சு கொடுத்து ஒன்று விஷத்தை கடிச்சு அந்த விஷத்திற்கு ஒருத்தன்ட்ட போறோம், வைத்தியன்ட்ட போறோம். அவன் ஏதோ ஒரு மருந்து கொடுப்பான், அவன் பார்ப்பான், அந்த பார்த்தா அந்த விஷம் போயிடுமா. அது மாதிரி விஷயாரின்னா இங்க யாரு, பகவான் தான் விஷகாரி, கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தன் கண்ணால பார்த்துட்டா அந்த சம்சாரமான விஷம் தீர்ந்துடும். அது வரைக்கும் நமக்கு சம்சாரம் பிடிச்சுட்டு இருக்கும். பகவான்கிட்ட போறோம், பகவானோட பார்வை நம்ம மேல பட்டு விட்டோம்னா அந்த சம்சார வியாதி, அந்த சம்சார விஷம் தீர்ந்துடும். அதனால அது அந்த பாவத்தை எப்போ போகலாம். இன்னொருத்தர் நம்ம மேல ஒருத்தர் சபிச்சுட்டா இருக்கணும். நம்ம மேல ஒருத்தர் சபிச்சா கூட ஆண்டா சொல்ல எங்க மேல ஒருத்தர் சபிச்சா கூட உங்ககிட்ட வந்துடலாம், உன் பார்வைப்பட்டா உன் கட்டாட்சம் பட்டா அந்த சாபம் இன்னொருத்தர் சபிச்சா அந்த சாபம் போயிடும். இங்க சொல்ல எங்களுக்கு அந்த சாபம், நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற சாபம், உன்னை விட்டு ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கும், அதை காட்டில ஒரு சாபம் உண்டா, அனுபவிச்சே தீர வேண்டிய சாபம். அந்த சாபம் எப்ப தீரும் கேட்டா, இப்ப வந்துட்டோம், உன் தரிசனத்துக்கு வந்துட்டோம், உன் பார்வை பார்த்துட்டா அந்த சாபம் போயிடுமோ. அந்த உன்னை விட்டு பிரிவும் கூட சாபம் எப்போது இருந்துட்டு இருக்கும். எங்கள் மேல் சாபம் ரெந்தேலோ ரம்பான்னு சொல்லி இதுக்கு அழகா பெரிவாச்சமலை வியாக்கியானத்துக்கு மேல ஒரு படி மேல போய் அதனால விளக்கி சொல்றார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் 106 படி வியாக்கியானம் பண்ணிருக்கார். அவர் என்ன சொல்றாரா, அந்த சாபம் எப்படி தீருங்கட்டா அதுக்கு 4 விஷயம் சொல்றார். சாபம் தீர்றதுக்கு என்ன சாபம் தீர்றதுக்கு அழகா சொல்றா, பிரம்மாவோட சாபம் மார்பில் வேர்த்தால் போகும் போலே அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாவுக்கு ஒரு பிரம்மாவோட சாபம், பிரம்மாவோட சாபம் யாருன்னா சிவனுக்கு கிடைச்சுதான். இந்த சிவனுக்கு என்ன கிடைச்சுன்னு கேட்டா, சிவன் வந்து பிரம்மா தலை கிள்ளிட்டார். அவருக்கு 5 தலை இந்த பிரம்மாவுக்கு ஒரு தலை கட்டணும். அந்த பிரம்ம தலை கட்டணும், அந்த தலை கையில ஒட்டின்னு எடுத்தோம், அந்த கபாலம் கையில ஒட்டு, அதான் பிரம்ம கபாலம் பேரு. கையில ஒட்டின்னு கை விட்டு போகவே மாட்டுறது. கடைசியில பார்த்தா அந்த என்னைக்கு அந்த கபாலம் நிறையுமோ அன்னைக்குதான் அது கபாலம் வெடிச்சு அவருக்கு விமோசனம் கிடைக்கும். அவர் எல்லாத்தையும் போய் பார்த்தா ஒன்றும் நடக்கல. கடைசியில பகவான் வந்தார். பகவான் தன்னோட வேர்வையை மார்பிளோட வேர்வை எடுத்து அப்படியே விட்டாராம். அதை விட்டோன்னு அந்த கபாலம் நிறைஞ்சு அந்த கபாலம் வெடிச்சு அந்த சாபம் தெரிந்து பிரம்மாவோட சாபமான அந்த பிரம்ம கபாலம் சிவன் கையிலேருந்து எப்போ வச்சார், மார்பை வேர்ப்பால் போக்கலாம், மார்பை வைக்கலாம் போக்கலாம் முதல் சொல்லிட்டார்.
ரெண்டாவது ரெண்டாவது சாபம் என்ன கேட்டா, துர்வாசன் சாபம். மார்பில் உள்ளவள் பார்வையால் போக்கலாம். துர்வாசர் அதே மாதிரி ஒரு சமயம் இந்திரனை பார்க்க வந்தார். இந்திரனை பார்த்தோன்னா இந்திரன் கையில மகாலட்சுமி பிரசாதத்தை கொடுத்தார். ஸ்ரீராப்திக்கு போயிட்டு வந்த மகாலட்சுமி அவங்க அலட்சியமா தூக்கி தாம் ஒரு யானை மேல வந்தாய், ஐராவதம் யானை மேல. இந்த யானை மேல போட்டான். அந்த யானை என்ன பண்ணு, தன் துந்திக்கால் எடுத்து காலை போட்டு முடிச்சு கொடுத்து. அப்ப மகாலட்சுமியோட பிரசாதத்தை முடிச்சோடனே துர்வாசருக்கோ நீ உனக்கு லட்சுமி கடாட்சம் எல்லாம் போகட்டும் சபிச்சுட்டார். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக அவன் லட்சுமியை பூஜிச்சு அவரோட கட்டாட்சத்தை பெற்றான். அதனால அந்த பிரம்மாவோட அந்த துர்வாசர் சாபம் மார்பில் உள்ள யாரு பகவான் மார்பில் இருக்கிற மகாலட்சுமியோட கட்டாட்சத்தை பார்வையினால் போக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது பார்வையெல்லாம் போக்கலாம் ரெண்டாவது சாபம் சார். மூணாவது சாபம் என்ன சொல்ற, கௌதமரி சாபம் பொடியால் பொறுக்கலாம். கௌதமர் சாபம் என்ன, கௌதமி தன் மனைவியான அகல்யா சபிச்சுட்டார், கல்லாபவும் சபிச்சுட்டார். அப்புறம் பகவானோட ராமோட பாதூளி பட்டோன்னு அந்த கல்லேருந்து விமோச்சனம் ஆகி வெளில வந்தான். அந்த பாப விமோச்சனம் ஆச்சு. பதித்த பாவன மூர்த்தியா ஸ்ரீராமர் இருந்தார். அப்ப பகவானோட பாதி தூளி பொடியால் போக்கலாம். அப்போ மூணாவது சாபம். நாலாவது சாபம் என்ன கேட்டா, நாலாவது சாபம் தக்ஷனோட சாபம் தடாகத்தில் மூழ்கி போக்கலாம் அப்படின்னு சொன்னார். தக்ஷனுக்கு பொண்ணாதான் தாக்ஷாணி. அவ யாகத்துக்கு வந்தா அவ சிவனுக்கு ஆவிர்வாகத்தை கொடுக்கல. சிவனை கண்ணாவனா நிந்தனை பண்ணா. உடனே தக்ஷனை பார்த்து ஒரு சபிச்சாவ, உன் பொண்ணா பிறந்ததே பாவம் சொல்லி அது போறேன்னு சொல்லிட்டு அந்த அக்னி குண்டத்துக்கு போய் விழுந்துட்டான். விழுந்து கடைசியில் விட்டு பின்னாடி அவ திருப்பி இமானுக்கு பார்வதி அப்படின்னு சிவனை கல்யாணம் பண்ணிட்டான். அப்ப தக்ஷனாவுக்கு பொண்ணா பிறந்ததே பாவம் சாபம்னு நினைச்சாலாம். அந்த சாபம் எப்படி பண்ணா, தடாகத்துல முழுகினான். அந்த யாக அக்னிலே முழுகிட்டான் போக்கலாம். அப்படி இந்த 4 பேரோட சாபத்தை அழகா சொல்றான். எப்படி 4 பேர் சாபத்தை எப்படி பிரம்மாவுடைய சாபம் மார்பிள் வேர்வையால் போக்கலாம், மார்பிள் வேர்ப்பால போக்கலாம். அதே மாதிரி இந்த கௌதமர் சாபம் பொடியால போக்கலாம். அப்புறம் துர்வாசுர சாபம் மார்பிள் உள்ளவள் பார்வையால் போக்கலாம். கடைசி பாபம் என்ன கேட்டா, கடைசியில தக்ஷண சாபம் தடாகத்தில் முழுகினால் போக்கலாம் அப்படின்னு 4 விஷயம். அப்படி 4 சாபம். அந்த 4 சாபம் எங்களுக்கு வேணும்னு சொல்லலாம். அந்த 4 சாபம் எங்களுக்கு எப்படிங்கன்னா, உன்னோட கை பிடிச்சி விளையாடணும். கை பிடிச்சி விளையாடும் வேர்த்து நின்று விளையாடணும். அது மாதிரி எப்படி அவளுக்கு வேர்த்தோன்னா அவளுக்கு எப்படி சாபம் போச்சோ அது மாதிரி எங்களுக்கு உன்னோட வேர்த்து நின்று விளையாடணும். அப்ப என்ன கேட்ட, பொடியால் வேணும். உன்னோட திருவடி பாதூளி எங்க உடம்புல பூசணும். எங்களை அப்படி தவிச்சுட்டு இருக்கோம் தாபத்துல. உன் பாதூளி எங்க உடம்புல பூசணும், பூசி விளையாடணும். 3வது சாபம் என்ன கேட்டா, பார்வையால் நீ எங்களோட விளையாடணும், கருணையா பிரியத்தோட எங்களை பார்க்கணும். 4வது சாபம்னா முழுகிட்டு போக்கலாம். முழுகினா உன்னோட சேர்ந்து யமுனில ஜலக்கீட பண்ணும். இப்ப அவளுக்கு நாளும் எப்படி தீர்ந்ததோ அது மாதிரி எங்களுக்கு உன்னோட சேர்ந்து அந்த உன்னோட அமிஷா இந்த சாபம் தெரியும். எங்கள்மே சாபம் எழுந்தேலோ ரம்பாவாய். இந்த பாசத்தை அழகான அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் அனுபவம். அப்படியே கண்ணனும் மெதுவா கண்ணை திறந்து அவளை பார்க்கறாளாம். இந்த 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 பாசத்துல அவளோட கட்டாட்சத்துக்கு ஆசைப்படுறா. அதுக்கு தானே இதுக்கு நோம்பு நோக்கிற. கட்டாட்சத்துக்கு அவங்க மெதுவா கண்ணை திறக்க, கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்க, அவனோட அவன் கட்டாட்சம் இவா மேல விட இவா தன்னோட சாபம் போச்சுன்னு நினைக்கிறாளாம். பகவான் விட்டு கண்ணனை விட்டு பிரிஞ்சிருந்த சாபம் போயிட்டு தான் கண்ணனை விட்டு பிரிஞ்ச சாபம் தனக்கு போச்சு. எங்கள்மே சாபம் எந்த இடோரம் பாவாய். இந்த பாசுரத்தை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. இந்த அனுபவிக்கிற பாக்கியம் சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் கிருப்பியால கிடைச்சி, சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் திருவள்ளியை சரணம், சீதாராமன் கிருப்பியால கிடைச்சி, குருநாதர் அனுகிரகம், ஸ்ரீ ராமார்ப்பணம்.